செல்வகுமார் சார், இந்த டிட்வா புயல் கரையை கடக்கும் இடம் எந்த இடமாக இருக்கும், எந்த நேரமாக இருக்கும், எப்போது எங்கே அது கரையை கடக்கும் சார்? அதாவது பெயர் நாளை எழுந்து விட போகுது. டிட்வா புயல் நாளை காலையோட ஆழ்ந்த மண்டலம் நாளை காலை மதியத்துக்கு டிட்வா புயல் இருக்காது, மண்டலம். அதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நுழைய போராடி நாகப்பட்டினத்தை முயற்சி செய்யும், நுழைய முடியாது. அப்படியே கடலோர வழியாகவே போய் அது எங்க போகும்னா, அது காற்றே இருக்காது, அதுல பெருசா காற்று இருக்காது, மழை பொழிவை கொடுக்கக்கூடியது, அது பெருசா காற்று இருக்காது. சரி, அது படிப்படியாக செயலிழந்து கொண்டே போய் ஆழ்ந்த மண்டலம் நாகப்பட்டினம் தாண்டோம்னா மண்டலமா மாறிடும். சரி, மயிலாடுதுறை போனோம்னா மண்டலமா மாறிடும். அடுத்து கடலூர் போனோம்னா வெல் மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதி, அது முதல் ஸ்டெப்புக்கு போயிடும். சரி, அப்புறம் சென்னைக்கு மழை பொழிவு அதிகமா கொடுக்கும் பொழுது குளிர் சென்னைக்கு இருக்காது. நாளைக்கு நைட்டு இரவு குளிர் வராது. சரி, வந்தாலும் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குளிரே இருக்காது சென்னைக்கு. சரி, அப்போ வெப்பமடைந்த அந்த ஊடகம் அதுக்கு சாதகம் வந்து மரக்காணம் அருகே கரை கிடக்கும். மரக்காணம் ஏன்னா ஒரு பெண்டு நோக்கி போன ஞாயிற்றுக்கிழமை அதாவது 30ஆம் தேதி நள்ளிரவு அல்லது மாலை மேல கிடக்கும். இரவு 30ஆம் தேதி கடக்கும். இது கடந்து எங்க போகணும் பாத்தீங்கன்னா, அந்த இரவுல நேரடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போகும். அதாவது இப்படி மரக்காணத்தில இருந்து திண்டிவனம், அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டத்தோட காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வழியா அப்படியே வடக்கு நோக்கி திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, அப்படியே ஆந்திர பிரதேசம் திருப்பதி போயிடும். அது எப்படின்னா 1ஆம் தேதி திருப்பதி, 1ஆம் தேதி அங்க போகும்பொழுது நீராவி காற்றை கடலிருந்து எடுத்து அப்போ வடக்கு குளிர் அலையை எடுத்து உள்ளேயும் மழை பொழிவை கொடுத்து தொடங்கணும். எங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலையோட வடக்கு பகுதி, இங்கேயும் ராணிப்பேட்டை, இங்கும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அப்புறம் சென்னைக்கும் கொடுக்கும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் கொடுக்கும். பிறகு போய் திருப்பதியில போய் இதை விட அதிகமா கொடுக்கும். ஏன்னா அங்க போய் கடலுக்கிட்ட நெருங்கி போய் ரொம்ப அதிகமான நீராவியை கொடுத்து நிறைய சென்னையை விட ஆந்திர பகுதிக்கு நிறைய மழை தெரியும். சென்னையை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டிய தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசத்தின் மாவட்டங்கள். அப்ப செல்வகுமார் சார், இந்த கரையை கடக்கும் நிகழ்வு நடக்கும் பொழுது நீங்கள் கூறியது போல அது மரக்காணம் அருகிலேயே அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரையை கடந்து கொண்டிருக்கும் பொழுது, தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது கரையை கடக்கும் பொழுது அதி கனமழை பொழிவு எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்கும்? சென்னையை ஒட்டி மரக்காணத்தில் கறக்கும் போது சென்னையில் அதிக மழை பொழிவு இருக்குமா, அல்லது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு? அதாவது அந்த இடத்துல கரையை கடப்பதை விட அது கரை கடக்கும் பொழுது அது செயலிழந்துதான் கிடக்குது. அது ஒண்ணும் ஒரு பெருசா இல்ல. அதை நெருங்கும் பொழுதும் கடக்கும் பொழுதும் மழை நிறைய தான் கொடுக்கும். அதுல வித்தியாசம் இல்ல. கடலுக்குள்ள இருக்கும் போதும் அதே தீவிரம் தான். கரையை கடக்கும் போது என்பது அதோட செயலை இன்னும் குறைக்கும், வீக்கா தான் போகும். சரி, இருந்தாலும் அதுக்கான காற்று எல்லாமே குவிதல் என்பது குறைந்த பகுதியில குவியும். அதாவது சென்னையிலேயே அதிகமா குவியும், அப்படியே செங்கல்பட்டுல குவியும், அதிகமா காஞ்சிபுரத்துல குவியும். அதனால மழை பொழிவு என்பது டெல்டாவுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குன்னு சொல்லலாமே தவிர இது ரொம்ப குறைவு சொல்ல முடியாது. கொஞ்சம் குறைவாக இருக்கும். சென்னை தப்பியதுன்னு எடுத்துக்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் தப்பியது, டெல்டா தான் சிக்கியது. அப்படி இல்லையே, அதிகமாக தப்பியது டெல்டா, சென்னையும் சிக்குகிறது லேசான்னு தான் சொல்லலாம். சரி சரி, அதிகமாக சிக்கியது டெல்டா, சென்னை சிறிது குறைவாக சிக்கி இருக்கிறது. அப்படிதான் சொல்லணும். அதான் எல்லாம் இப்ப தெரியாது, பொறுத்திருந்து பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார். யாரும் இப்ப அச்சப்பட வேண்டியதில்லை. இப்ப மக்களுக்காக பொறுத்திருந்து அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த நம்ம இதுல எல்லாம் நம்ம எவ்வளவு சென்டிமீட்டரா நம்ம சொல்லலாம். ஓகே.